இந்த தண்ணியில் உங்கள் பழைய நகைகளை போட்டு பாருங்கள், புதுசு போல் மாறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பூஜை அறையில் சுவாமி ஃபோட்டோலாம் குட்டி குட்டி ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். நம்ம என்ன தான் சொருகி வச்சாலும் அந்தளவு வந்து பூ வந்து அழகாக நிற்காது இல்லையா, அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பின் சைடு இந்த மாதிரி ஒரு சின்ன ரேப்பரை இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனா கொப்பி தான் நம்ம வந்து இதில் ஒட்ட போகிறோம். நம்ம வேஸ்ட்டாக வந்து ரீஃபில்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா பேனாவை அப்படியே தூக்கி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதோட கொப்பிகளை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன சுவாமி படங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பூ வைக்கிறதுக்கு இந்த குப்பையெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி நீங்களே இதே மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இது எத்தனை நாள் ஆனாலும் கீழே விழவே விழாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து பேனாவோட மூடியை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் ஒன்று வேஸ்ட்டான பவுல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து துணிகளுக்கெலாம் யூஸ் பண்ணுற வாஷிங் லிக்விட் தான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வாஷிங் லிக்விட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நம்ம துணி துவைக்கிற பவுடர் ஏதாவது பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆகிடும் நமக்கு தண்ணி. இது ரெண்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத நகைகள் ஏதாவது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி கொஞ்சம் பழசான மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம தூக்கி போடாமல் வேறு புதுசாக வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி கடையிலலாம் போய்ட்டு பாலிஷ் போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நகை பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பழைய நகையாக இருந்தாலும் நல்லா புதுசு போல் நல்லா பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டுருங்க. ஏன்னா மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வாஷிங் லிக்விட் பார்த்திங்கன்னா நல்லா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 1/2 hour அப்படியே வந்து இதில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போதே பார்த்திங்கன்னா அழுக்கு ஃபுல்லாகவே அடியில் வந்து நல்லா தங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம வேஸ்ட்டு ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா வச்சுட்டு இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நகைகளாக பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருங்க. அதில் இடுக்கில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா ஊறி நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் கொஞ்சமாக ஒரு பவுலில் குட்டி பவுலில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து குழச்சி அந்த நகைகள் மேலே கொஞ்சமாக அப்படியே பூசி விட்டிங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த வீடியோ நம்ம எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நகைகள் வந்து எந்தளவு பழசாக இருந்தால் நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கழுவி மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா எந்தளவு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து லெமன் பழம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரே டைமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. நம்ம கொஞ்சம் வந்து சீப்பாக இருந்துச்சு விலை அப்படின்னா வந்து கொஞ்சம் நிறைய வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பழமாக அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெமன் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நார்மலாக வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் வந்து நமக்கு இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுருங்கின மாதிரி ஆகிடும். அதில் இருக்கிற தண்ணியும் பார்த்திங்கன்னா வற்றி போயிடும். அந்த மாதிரி தண்ணி வற்றாமல் வந்து ஒரு மாதத்துக்காவது நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் அளவுக்கு பழம் ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பழமும் நம்ம தடவி வைக்கும் போது பார்த்திங்கன்னா பழம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ட்ரேயில் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஹோட்டலெல்லாம் வந்து பிரியாணி வாங்குவாங்க இல்லையா பாக்ஸு, அந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்லாம் நமக்கு வந்து பார்சல் கிடைக்கலையா, அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண
வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரே வந்துச்சு அப்படின்னா தூக்கி வீசிடாமல் இது மாதிரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா எல்லா பழத்துலையும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் நிறைய வந்து லெமன் பழம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து வெளியில் இருந்தாலுமே வீணாக போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நிறைய நாளுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ எல்லா லெமன் பழத்துலையும் நம்ம வந்து தேங்காய் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நாள்லேயே வந்து நம்ம வந்து அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து அந்த பச்சை மிளகாவில் உள்ள காம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாயை எந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து அழுகவே அழுகாது, வீணாகவும் போகாது, பழுத்தும் போகாது. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து க்ரீன் கலராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வச்சிடலாம், அப்படி இல்லைனா வெளியில் வச்சாலுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்கறியும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வச்சாலுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வைக்கிற முறையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அலுப்பட்டுட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்தே போட்டுருவாங்க. ஏன்னா ரெண்டுமே ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால சேர்த்து போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேர்த்து போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் 1, 2 வெங்காயம் நமக்கு அழுகி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு அப்படியே முளைச்சி வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அழுகுனாலுமே வந்து வெங்காயமும் வேஸ்ட்டாக போயிடும், உருளைக்கிழங்கும் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக பிரித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை நாளானாலும் அந்த உருளைக்கிழங்கும் வேஸ்ட் ஆகாது, வெங்காயமும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி பிரியாணி பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மணி சேவிங்ஸாகவும் இருக்கும். இதுக்காக நம்ம தனியாக வந்து பாக்ஸ்லாம் வாங்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து பிரியாணி வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில டைம் நம்ம வந்து தக்காளி வந்து அதிகமாக வாங்கி வச்சுருவோம், விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அதிகமாக வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியும் ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணாத டைமில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்பு சைடில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ட்ராப் அளவு நம்ம எடுத்து எல்லா ஒரு 4-5 தக்காளிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கமுத்து விட்ட மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து தக்காளி பழம் சீக்கிரமாக அழுகி போகாது, நிறைய நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி பழம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பழமாக நார்மல் பழமாக வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழம்புக்கு ஒரு தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மணியும் சேவிங்ஸாகவும் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி பழமும் சீக்கிரம் அழுகி போகாது. ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி பழம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.